திருச்சிற்றம்பலம். எந்நாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா. நாம் நிறைய பேர் இந்த நவகிரக ஸ்தலங்கள் டூர் போகிறோம். இந்த சம்மர் வந்துச்சுல்ல, நவகிரக டூர் போகும்போது நம்ம சீர்காழி தாண்டி தான் போவோம். ஆனால் அந்த சீர்காழியில் என்ன இம்பார்ட்டன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். பாடல் பெற்ற ஸ்தலம். இன்னொன்று கூடுதலாக திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர். திருஞான சம்பந்தர் யார்? சைவ சமய குறவர்கள் 4 நம்பர் 1 அவர் தான் திருஞான சம்பந்தர். அவங்க அப்பா பேர் சிவபாத இருதயர். அவர் பிறந்த ஊர் சீர்காழி. சைவத்திற்கும் வைணவத்திற்கும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திவ்ய கஷேத்திரம் தான் அந்த சீர்காழி. சீர்காழி வழியாக நம்ம வேளாங்கண்ணி வரைக்கும் போகிறோம் இல்லையா? திருக்கடையூர் போகிறோம். திருக்கடையூர் போகிறதுக்கு முன்னே காரைக்கால் போகிறோம். இந்தாண்ட பக்கம் போனீங்கன்னா புதன் கோயில் போகிறோம். பட்டினத்தார் பூம்புகார் போகிறோம். இப்படி நிறைய கோயில்களை அந்த ஏரியா சுற்றிட்டு நம்ம போகிறோம். ஆனால் திருஞான சம்பந்தர் அந்த அவதாரம் செஞ்ச அந்த ஸ்தலத்தில் போயிட்டு நாம் போய் இறைவனை வணங்கிட்டு வர்றதில்லை. அந்த குளத்தை பார்க்கறதில்லை. அந்த குளத்துக்கு பேர் தோணியப்பர் குளம், திருக்குளம். தோணியப்பர் திருக்குளம். தோணியப்பர் சுவாமி பேர். அதே மாதிரி சட்டைநாதர்னு இன்னொரு பேர். அந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, கணவனும் மனைவியுமே சிவபெருமானும் பார்வதி தேவியும் கல்யாண கோலத்தில் சட்டைநாதர் செஞ்சதால கொஞ்சம் குன்று மாதிரி ஏறி போடணும். திருஞான சம்பந்தர் அந்த கோயிலில், சீர்காழி கோயிலில். அந்த கோயில் குளக்கரையில் தான் திருஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் ரிஷப வாகனத்தில் வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. அம்மா குழந்தை அழுது. ஏன் அழுது? அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, குளக்கரையில் இந்த குழந்தைய உட்கார வச்சு அவர் போய் குளத்தில் குளிக்கிறாரு. இப்படி குளத்தில் முழுகினார் பாரு. இந்த குழந்தை என்ன நினச்சிக்கிச்சு, ஐயோ அப்பா உள்ளே முழுகிட்டாரு, அப்பா உள்ளே போயிட்டாரு, அம்மா அம்மா அம்மான்னு இந்த குழந்தை கற்றுது. அப்போது பரமேஸ்வரன் சொல்கிறார் பார்வதி தேவிக்கிட்ட, இந்த குழந்தை அழுது, அந்த குழந்தைக்கு போய் பால் கொடுத்துட்டு வாங்க, வரலாம் மாப்போன்னு எடுத்துட்டு வர்றாரா. அங்கே அந்த அம்மா கீழே இறங்கி வந்து ஞானப்பால் தங்க கிண்ணத்தில் பால் ஊற்றி ஞான குழந்தையான அந்த திருஞான சம்பந்தர் வயசப்போ 3 இல்லை 3 இருக்கும். அந்த குழந்தைக்கு இந்த பால் ஊட்டிட்டு போகிறாங்க. அந்த பால் ஞானப்பால். ஏன்? பார்வதி தேவி அம்பிகையே ஈஸ்வரியே வந்து அந்த குழந்தைக்கு ஞான பால் கொடுத்து அந்த குழந்தையின் பசியை அடக்கி அதனுடைய அழுகையை நிறுத்தி உன் அப்பா பத்திரமா திரும்பி வருவார் என்று மிக அற்புதமாக அந்த குழந்தைக்கு ஞானத்தை ஊட்டி பரமேஸ்வரன் ஆசீர்வதித்து மறைந்து போனார்கள். அப்பொழுதுதான் அந்த குழந்தை முதலிலே 12 திருமுறைகள் என்று சொல்லப்படுகிற தேவாரம், 12 திருமுறைகளில் முதல் தேவாரம், முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் பாடி அருளியது. அந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் பின்னால் பாடுறாரு. இந்த பாடல் தோடுடைய சிவன், தோடுடைய செவியன், விடையேறி ஓர் தூ வெண் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசி, என் உள்ளங்கவர் கல்வன், வீடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த இங்கே பிரம்மாபுரம் தேவிய பெருமான் இவனன்றோ என்று இந்த குழந்தை முதல் பாடல் இருக்கிறது. தோடுடைய செவியனாக சரிபாதி இறைவனுடைய இந்த இடப்பாகத்திலே அம்மை இருப்பதனாலே அது தோடு, பெண்கள் போடுவது தோடு. அதனால் இந்த இடப்பாகம் அவருக்கு தோடுடைய செவியன் என்று திருஞான சம்பந்தர் முதல் தேவார திருமுறையை ஆரம்பிக்கிறார். ஏன் இவ்வளவு வெவ்வேறமாக சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்றைக்கு தான் பார்வதி தேவி திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிய திருநாள் இன்றைக்கு தான். அப்படி அந்த ஞானப்பால் ஊட்டிய இந்த திருநாளை ஒரு பெரிய விழாவாக சீர்காழியிலே அங்கே தோணியப்பர் குளக்கரையில் இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆண்டுதோறும் இது ஏப்ரல் மாதம். இந்த மாதம் கொஞ்சம் முன்கூட்டியே வருது இது. அதனால் இன்றைக்கு ஞானப்பால் ஊட்டிய அந்த திருநாளை கொண்டாடுகிற நாள் இன்றைக்கு சீர்காழியிலே. ஆகவே இன்றைய நாள் மிக அருமையான ஒரு நாள். ஆகவே சம்பந்தரை நினைப்போம். சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த பார்வதி தேவியும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆகிய அன்னையையும் அம்மையப்பனையும் நினைத்து அவர்கள் அருளை பெறுவோம். நன்றி.